எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வேர் மட்டும் உங்களின் கைக்கு கிடைத்து விட்டால் உங்கள் ஆயுள் முழுவதும் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகும். இதற்கு 100% நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இது என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சில வஸ்துகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய திறன் இருக்குது. வஸ்துக்கள் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். நாம் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறச்ச வெற்றிலை அப்படிங்கிற பொருளை வைப்போம். என்னைக்காவது யோசிச்சுருக்கிறீங்களா, ஏன் வெற்றிலையை முதன்மையான ஒரு பொருளாக எல்லா சுபகாரியங்களிலும் மட்டுமில்லாமல் கெட்ட காரியங்களில் கூட வெற்றிலையை வைப்போம்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கேத வீட்டில் கூட வெற்றிலை பாக்கு வைப்பாங்க. ஏன் இந்த வெற்றிலையை வைக்கிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் பிரித்து பாருங்கள். வெற்றி ப்ளஸ் இலை வெற்றிலை. வெற்றியை கொடுக்கும் இலை வெற்றிலை என்பதால் நாம் செய்யும் காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக வெற்றியை அளிக்கும் இந்த வஸ்துவான வெற்றிலையை நம்முடைய முன்னோர்கள் அனைத்து காரியங்களிலும் முக்கிய ஒரு பொருளாக இடம்பெற வைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு கூட நாம் வெற்றிலையை முதன்மையான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். சார், இந்த வெற்றிலையை போலவே நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை எல்லாத்தையும் நாம் பயன்படுத்துகிறச்சே நமக்கு அதற்கு உண்டான சுப பலன்கள் கிடைக்கும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், பச்சைகள் பூரம், பன்னீர், நெய், பால், தயிர், இந்த மாதிரியான தெய்வீக பொருட்கள் அதில் அடக்கம். அதில் வெட்டிவேர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதீத சக்தியை தன்னுள் பெற்று இருக்கும் ஒரு அமானுஷ்ய பொருள் தான் இந்த வெட்டிவேர். இதை வெட்டிவேர் அப்படின்னு நாம் அழைப்போம். பட் ஆனால் வெற்றி வேர் அப்படின்னு அழைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது என்ன சார் வெற்றி வேர் அப்படின்னா, எப்படி வெற்றி இலை நமக்கு வெற்றியை அளிக்குமோ அதே மாதிரி இந்த வெற்றி வேர் நமக்கு வெற்றியை அளிக்கும். நீங்கள் பெரிய தொழில் நிலையங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடங்களில் நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். நிறைய தொழிலதிபர்கள் நம்ம இடத்துல பர்சனலாக கன்சல்ட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய ஆலோசனைக்கு இணங்க இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க. நம்ம ஊரில் சிறிய கடை தொடங்கி பெரிய கடை வரைக்கும் இந்த வெற்றிவேர் மாலையை பார்க்க முடியும். அதாவது தொழில் செய்கிற இடங்களில் வெற்றிவேர் மாலையை சாட்டியிருப்பாங்க. பெருமாளுக்கோ பிள்ளையாருக்கோ இந்த வெற்றிவேர் மாலையை, அதாவது முருகனுக்கோ இந்த மாலையை சாட்டியிருப்பாங்க. வெற்றிவேர் மாலை கடைகளில் நீங்கள் வாங்கலாம், தனியாகவே விற்பாங்க. நாம் அந்த வேரை மடக்கி மாலையாக கோர்க்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஸோ நீங்கள் வெற்றிவேர் மாலையாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அது நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னாவே போதும். ஒரு முறை நீங்கள் வாங்கி சுவாமி படத்துக்கு மாட்டிட்டீங்கன்னாவே அப்பப்போ அது ரொம்ப ட்ரை ஆகும்போது பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த பன்னீரை லைட்டாக தெளித்து விடலாம். சார், என்கிட்ட பன்னீர் இல்லை சார் அப்படின்னா நார்மல் தண்ணீரை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம்.
அதாவது தெளித்து விடலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சிங்கும்போது பன்னீரையோ தண்ணீரையோ நாம் அந்த வேர் மேலே தெளிக்கிறச்சே அந்த வேர் வந்து மறுபடியும் தன்னுடைய நறுமணத்தை வெளிப்படுத்த தொடங்கும். இந்த வெட்டி வேரை வீட்டில் வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் தாராளமாக வச்சுக்கலாம். வெட்டி வேர் அப்படிங்கிறத நம்மளுடைய வீட்டின் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பொருளாக பயன்படுத்துகிறோம். எப்படி பூஜை அறையில் சந்தனம், குங்குமம், விபூதி போன்றவைகள் மிக முக்கியமாக நாம் வச்சிருக்கிறோமோ அந்த வரிசையில் இந்த வெட்டி வேரையும் மிக முக்கிய ஒரு பொருளாக வைத்து கொள்ள வேண்டும். சார், வெட்டி வேர் இருக்கும் இடத்துல வெற்றி வரும்னு சொன்னேன். அதே நேரத்தில் இந்த வெட்டி வேர் இருக்கும் இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும். ஏன்னா இந்த வெட்டி வேரில் இருந்து ஒரு அற்புதமான நறுமணமானது வெளிப்படும். அதீத வாசனைகளை வெளிப்படுத்துகிற ஒரு பொருட்களில் இந்த வெட்டி வேர் ஒன்று. ட்ரையாக இருக்கும் போது வாசனை வராது. ஒரு முறை நீங்கள் அதை தண்ணியில் நனைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நறுமணமாக இருக்கும். அந்த இடத்தை சுற்றியும் நல்ல வாசத்தை வெளிப்படுத்தும். அதனால் டெய்லி பன்னீரையோ தண்ணீரையோ நீங்கள் பன்னீர் உபயோகப்படுத்துனீங்கன்னா தெளிக்கலாம், தண்ணீர் பயன்படுத்தினா முக்கி எடுக்கலாம். ஸோ இந்த வெட்டி வேரை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். நித்திய வாசம்னு சொல்கிறாங்க. நித்திய வாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளினுடைய சக்தி எவ்வளவு காலங்கள் அந்த பொருளினுள் தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் வாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சக்தி இங்கே எவ்வளோ காலம் வாசம் செய்யும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இந்த வெட்டி வேரில் அந்த தன ஆக்ருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அந்த சக்தி எத்தனை காலம் அந்த பொருளில் இடம்பெறு இருக்கும் அப்படின்னு கேட்டால் நித்தியமாக இருக்குமா. அந்த பொருள் அழியும் வரை அந்த சக்தி இருக்கும். இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கற்பூரமும் நித்தியமானது. நித்தியமான பணவரவை கொடுக்கிற ஒரு தன ஆக்ருஷ்ண சக்தி கொண்ட ஒரு வஸ்து தான் பச்சை கற்பூரம். அதனால தான் பச்சை கற்பூரத்தையும் பூஜை அறையிலே ஒரு மிக முக்கிய பொருளாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அந்த வெட்டி வேர் அப்படிங்கிற அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, ஒரு கட்டு வாங்கிக்கிட்டு வாங்க. விலையும் ஏற்புடையதாக தான் இருக்கும். எல்லாரும் வாங்குகிற விலை தான். சார் நீங்கள் என்ன சார் வெட்டி வேறுன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க போகுது சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் வாங்கி பயன்படுத்துகிற விலையில தான் இருக்குது. ஒரு முறை வாங்கினீங்கன்னாவே, நாங்கள் இதை வாங்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் ஆகாது. ட்ரையான தண்ணியில் நினச்சி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை, அவ்வளோதான். இந்த வெட்டி வேரை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழிலகங்கள் வச்சுருக்கிறீங்க, வியாபார ஸ்தலங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா முருகனுக்கோ பிள்ளையாருக்கோ பெருமாளுக்கோ இந்த வெட்டிவேர் மாலையை சாற்றலாம். இதன் மூலமாக வியாபார விஷயம் ஜனவசியம் சித்திக்கும். உங்களுடைய தொழிலகங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. 1. 2வது எப்படி அப்படின்னு பார்த்தா, வீட்டில் வைக்கிறது. வீட்டில் பூஜை அறையில் சாதாரணமாக வச்சுக்கும் போது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நெகட்டிவ் வைப்பை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டு நல்ல ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே வர செய்யும். ஏன்னா நறுமணம் வரும். இதனுடைய சக்தி என்பது சாதாரணமாகவே பணத்தை வசீகரம் செய்யும். இதன் மூலமாக அபரிவிதமான க்ஷேமங்களும் சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வீட்டில் நம்ம சாதாரணமாக கட்டாக வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்து எப்படின்னு பார்த்தா, இந்த வெட்டி வேரை சும்மா ஒரு 2-3 வேரை பிச்சு எடுத்து அதை ஒரு வெள்ளை ஷீட்டில் வச்சு மடிச்சுட்டு அதை உங்களுடைய பர்ஸில் எப்பயும் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களோட பர்ஸில் எப்பயும் பணப்புழக்கத்தை நித்தியமாக வச்சுக்கோ. இன்னொன்று, நீங்கள் பர்ஸ் எப்பயும் உங்கள் கூட தான் இருக்கும். அப்போது வெட்டி வேர் உங்கள் கூடையே இருந்துட்டு இருக்க மாதிரி. அப்போது அந்த காலம் முழுவதும், அந்த வேர் இருக்கும் காலம் முழுவதும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியாகும். தினம் தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியாக இந்த வேரை
எப்போதும் உங்கள் உடன் இருக்கும்படி பயன்படுத்தலாம். சார் இதை மாற்றலாமா சார்? இன்னைக்கு நான் வச்ச வேற நாளைக்கு மாற்றலாமா? தேவையே இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே நித்திய வாசம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது தினமும் வெற்றியையும் பணப்புழக்கத்தையும் பெற்றுத்தரும். அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தா, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அல்லது சாதாரண ஒரு 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 சில்வர் பாத்திரத்தை கூட வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அல்லது பன்னீரோ தண்ணீரோ ஏதோ ஒன்று ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு கரைச்சிக்குவோங்க. கரைக்கணுங்கிறது கூட இல்லை, போட்டிங்கன்னா அது அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சிரும். சும்மா சின்ன துண்டு இருந்தால் போதும். போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த வெட்டி வேரை ஒரு 4-5 வேரை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த தண்ணியில் போடணும். இப்படி நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நீங்கள் வைக்கலாம். சார் இது வைக்கிறதுனால என்ன சார் பலன் கிடைக்கும்? இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது விஷ்ணு கடாட்சம் நிறைந்த ஒரு வஸ்துவாக சொல்கிறோம். விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு லக்ஷ்மி கூப்பிடாமலேயே வருவாள். எப்படி ஸ்ரீராமரினுடைய துதி எங்கு பாடப்படுகிறதோ அங்கு ஆஞ்சநேயர் அழைக்காமலேயே வருவார் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு எங்கே இருக்கிறாரோ அங்கே லக்ஷ்மி வந்துடுவாங்க. இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் நெல்லி மரம் வளர்த்துங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த நெல்லி மரம்ங்கிறது விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம். இந்த விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய இந்த மரத்தில் நாம் டெய்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு விஷ்ணு கடாட்சம் கிடைக்கும். இந்த விஷ்ணு கடாட்சம் என்னங்க பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற்று கொடுத்துரும். அதனால் நீங்கள் இந்த வெட்டி வேற தண்ணியில் போடுறச்சே அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் கலந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பரிபூர்ண விஷ்ணு கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும். ஆல்ரெடி வெட்டி வேர் போடுறீங்க, இது வெற்றியை கொடுக்கும். ஸோ லக்ஷ்மியும் வருவாள், வெற்றியும் உங்களுக்கு கைமேல் சேரும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமாங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணீரில் போட்டிங்கன்னா டெய்லி சேஞ்ச் பண்ணணும். பன்னீரில் போட்டிங்க அப்படின்னா 3-4 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமிகளுக்கு இந்த வெற்றிவேர் மாலையை சாற்றுவது என்பது சகல விதமான தடைகளையும் நீக்க செய்யும். உதாரணத்துக்கு விநாயகருக்கு வெற்றி வேர் மாலை சாற்றி வழிபடுவதுங்கிறது திருமண தடை, தொழில் தடை, வியாபார தடையை நிவர்த்தியாக்கும். முருகனுக்கு சாற்றி வழிபடுவது, பெருமாளுக்கு சாற்றி வழிபடுவது, இந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிவேரை சாற்றி வழிபடும்போது உங்களுக்கு அவர்கள் வசீகரம் ஆவார்கள். இந்த வெற்றிவேருக்கு வசிய சக்தி இருக்குதுங்க, அபரிவிதமான விஷயம் சக்தி இருக்குது. ஜனவசியம்னு சொல்லுவோம் அது பேர். பார்க்கும் மனிதர்களையும் விரும்பும் தெய்வங்களையும் வசியம் செய்கிறதுக்கு பேர் தான் ஜனவசியம். அந்த ஜனவசீகர சக்தி இந்த வெற்றிவேருக்கு இருக்குது. அதனால் இப்போது ஒரு நல்ல காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வெற்றிவேர் மாலையை சுவாமிக்கு போட்டுட்டு, நம்ம வீட்டில் ஃபோட்டோவில் மாட்டி வைக்கிறது அது வேற, கோயில்களுக்கே போயிட்டு அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு, அதாவது அங்கே இருக்கிற குருமார்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, சுவாமி இந்த மாதிரி நான் வெற்றிவேர் மாலை சாற்றணும், என்ன சாமிஜி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதன்படி அதை சுவாமிக்கு சாற்றி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அபரிவிதமான பலன்களை நீங்கள் நிச்சயமாலும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த வெட்டி வேற உங்களுடைய கையில் வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்க, அதாவது தேய்ங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே, அதாவது நீங்கள் படுத்து தூங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே கூட
கொஞ்சம் வெட்டி வேரை வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எழுந்திரிச்ச உடனே அந்த வெட்டி வேரை எடுத்து உங்கள் கையில் வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்க, தேய்ங்க உள்ளங்கையில் வச்சு. இது எதுக்கு சார் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உள்ளங்கையில் லக்ஷ்மி இருக்கிறாள், இது பல பேருக்கு தெரியாது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய 108 இடங்களில் உள்ளங்கையும் ஒன்று. அதனால தான் காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே லக்ஷ்மியை தரிசனம் பண்ணுங்கிறதுனோட தாத்பீகம் தான் விழிச்சோடனே உள்ளங்கையை பாருங்கங்கிறது. இப்படி நீங்கள் உள்ளங்கையை பார்க்குறச்ச லக்ஷ்மியை பார்க்குறதுக்கு சமம். அப்போது நம்ம காலையில் எழுந்த உடனே அந்த வெட்டி வேரை கையில் வச்சு சின்ன ஒரு ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கிது. அந்த வெட்டி வேரினுடைய மகத்துவத்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி என்ற ஒரு அற்புதமான நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா சார்? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேரை நீங்கள் வீடுகளில் பயன்படுத்துகிறச்ச மாற்றங்களை விரைவாக காண முடியும். எனக்கு தெரிஞ்ச அன்பர் இந்த வெற்றிவேர் மாலை சாற்றி அவர் ஒரு ஜாப்காக போயிருக்கிறாரு. டக்குன்னு ஜாப் கிடச்சிருச்சு. அதாவது அருகில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு இந்த வெற்றிவேல் மாலையை சாற்றிட்டு கும்பிட்டுட்டு அவர் ஜாபுக்கு போயிருக்காரு. இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காரு. நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. ஒரு 4-5 பேருக்கு கண்ணெதிரே மாற்றங்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஸோ வெற்றிவேரை நீங்கள் முழு நம்பிக்கையோடு பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வெற்றிவேரை பயன்படுத்தி ஒரு பரிகாரமும் செய்யலாம். வெற்றிவேர் தீபம் அப்படின்ட்டு அதுக்கு பேர். என்னங்க வெற்றிவேர் தீபம்னு சொல்கிறீங்க, கேள்விப்படாத விஷயமா இருக்குது அப்படின்னா, இந்த வெட்டிவேர் ஒரு சும்மா ஒரு வேர் எடுத்துக்கோங்க. ஒரு வேர் 2 வேர் எடுத்துக்கலாம், நீளமாக தானே இருக்குது. எடுத்துகிட்டு நீங்கள் பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு திரி 2 திரி இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் வச்சு நல்லா கையில் வச்சு நல்லா திரிச்சுக்கோங்க. இப்படி திரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சு திரியோட இந்த வெட்டிவேரும் சேர்ந்து இதாகிடும், ஜெல்லாயிடும், இணைஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் நெய்யிலையோ, அதாவது அகல் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு அதில் இந்த திரியை, அதாவது வெட்டிவேர் வைத்து திரித்த அந்த பஞ்சு திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிசயிக்கும் வகையில் லக்ஷ்மி கடாட்சங்கள் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குங்க வெட்டிவேரில். இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வெட்டிவேர் அப்படிங்கிற ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி. ஸோ சிரதையோடு பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஒரு ஆன்மீக வஸ்து போல் உங்களுக்கு கை கொடுக்கிற ஒரு அற்புதமான பொருள் வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஆன்மீக தகவல்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்து பார்க்குறீங்க. ஆனால் முக்கியமான சில விஷயங்களை செய்ய மறந்துடுறீங்க. இதை செய்யாமல் நீங்கள் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் பலன் இல்லை. அதில் முதல்ல சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும். சூரியோதயம் ஆன பிறகு உங்கள் வீட்டில் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கவே கிடைக்காது. லக்ஷ்மி சூரியோதயத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரா. ஸோ அந்த தாய் வரும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அது தரித்திரம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் சுவாமி நீங்கள் சொன்னதை செய்கிறோம் பட் பலன் இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சூரியோதயத்துக்கு அப்புறமும் தூங்குறீங்களான்னு பார்க்கணும். இதுக்கு சில பேருக்கு விதிவிலக்கு இருக்குது. ஒன்று முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இவர்களுக்கு விதிவிலக்கு. இவர்கள் தூங்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முடியலங்கும் போது தூங்கலாம். குழந்தைங்க சொல்லவே வேண்டாம், அவங்க தூங்குவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது விஷயம் என்னென்னா, விளக்கேற்றுறதும் சுத்தமாக வச்சுக்கிறதும். பூஜை அறையில் அல்லது நீங்கள் பூஜை அறையில் சார் செல்ஃபில் வச்சு தான் சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னா அங்கே கூட சரியே, அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது தீபம் ஏற்றணும். ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5, அதிகபட்சமாக 6 மணிக்குள்ளே விளக்கேற்றிடணும். ஈவினிங் 4:30 to 6
அதிகபட்சமாக 7:30 மணிக்குள்ளே விளக்கேற்றிடணும் இரவு. ஸோ இந்த 2 வேளைகளில் விளக்கேற்றுறது ரொம்ப உத்தமம். 2 வேளைகள்லையும் முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது விளக்கேற்றணும். விளக்கேற்றப்படாத வீடுகளிலும் லக்ஷ்மி கடாட்சம் வராது, நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி. இது 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தா சுத்தம். சுத்தமும் நறுமணமும் இல்லாத வீடுகளிலும் லக்ஷ்மி கடாட்சம் வராது. சுத்தமாக இருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் நீட்டாக சாதாரணமாக கூட்டி நீட்டாக வச்சுக்கிறதே போதும். சுத்தம்னா டெய்லி போட்டுக்கிட்டு நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. நார்மலாக எப்பயும் போல் டெய்லி கூட்டி க்ளீன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒன்று சுத்தத்துக்கு. நறுமணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காட்டுறீங்க அப்படிங்கிறதும், கழிவுப் பொருட்களை வீட்டில் சேர விடாமல் அப்பப்போ நீங்கள் அதை அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் துர்நாற்றம் வீசாது. ஸோ இந்த 2ம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் கமலும். சரிங்களா? ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் சேரணுங்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.